சென்னை பட்டினப்பாக்கத்தில் ஜன்னல் நிழற்கூரை இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பட்டினப்பாக்கத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, என்ன பாதிப்பு இருக்கிறது? தற்போது மக்கள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்க? காயத்ரி, சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுர பகுதியைச் சேர்ந்த 27 வயது இளைஞர் குலாப் என்பவர் நேற்று தன்னுடைய வேலை முடிந்து தொழுகையை முடித்துவிட்டு அவருடைய வீட்டிற்கு செல்வதற்காக வந்த நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய அந்த மேற் சுவரானது கீழே இழுந்து விழுந்து அந்த இளைஞர் என்பது உயிரிழந்திருக்கிறார். தொடர்ச்சியாக இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் அனைவருமே தற்போது பட்டினப்பாக்கம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை முதலே சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் தங்களுக்கு மாற்று குடியிருப்பை உடனடியாக அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே இது போன்று பழைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இதில் மட்டும் கட்டடங்கள்ல இது போன்ற ஆபத்தான இடத்தில் இருப்பதாக நோட்டீஸ் மட்டுமே அதிகாரிகள் ஒட்டுவதாகவும் எங்களுக்கு மாற்று இடங்கள் தரவில்லை என்று மக்களிடம் தற்போது கோரிக்கை எழுந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தற்போது அவர்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கிறார்கள். இறந்த இளைஞருடைய வீட்டிற்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், அதே போன்று அங்கு கிட்டத்தட்ட 1356 மக்கள் வீடுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவர்களுக்கு மாற்று இடம் உடனடியாக வழங்கி அவர்களுக்கு குடியிருப்பானது உடனடியாக செய்து தர வேண்டும் என்ற ஒரு முக்கிய கோரிக்கையை வைத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டிடமாக இருப்பதன் காரணமாகவும் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து சுவர்களுமே இடிந்து பாழடைந்த நிலையில் இருப்பதன் காரணமாக அடிக்கடி இது போன்ற விபத்து ஏற்படுவதாகவும், நேற்றைய தினம் இதன் காரணமாக ஒரு இளைஞர் உயிரிழந்திருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக மாற்று இடம் தற்போது உடனடியாக அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதன் காரணமாக பட்டினப்பாக்கம் அந்த லூப் சாலை முழுவதும், அதே போன்று அடையார் செல்வதற்குரிய அந்த பாதையும் அடையாறில் இருந்து சாந்தோம் வரக்கூடிய அந்த சாலைகளும் தற்போது போக்குவரத்து என்பது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கின்றது. காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த சாலை மறியல் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் செல்லக்கூடிய மக்கள் அணியுமே நீண்ட நேரமாக அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. காயத்ரி, நன்றி லிபிகா, விவரங்களை வழங்கியமைக்காக.